மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு சற்று முன்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் முதலிடத்தை பிரபாகரன் என்பவர் பெற்றிருக்கிறார். அவர் 16 காளைகளை அடக்கியிருக்கிறார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. விழா குழுவினரும் அதிகாரிகளும் அவருக்கு பரிசு வழங்க காத்திருக்கிறார்கள். 13 காளைகளை பிடித்த ராஜா என்பவர் 2ஆம் இடத்தையும், 10 காளைகளை பிடித்த கார்த்திக் என்பவர் 3ஆம் இடத்தையும் பிடித்திருக்கின்றனர். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் இதுவரை 9 சுற்றுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் 659 காளைகள் இதில் அவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வாடிவாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. வீரர்களும் களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். விழா குழுவினரும் அதிகாரிகளும் அங்கு குழுமியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பார்வையாளர்கள் ஏராளமானோர் அந்த பரிசு வெல்லக்கூடிய அந்த நபர் யார் என்பதையும், அந்த பரிசு வாங்கக்கூடிய அந்த தருணத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி அங்கு காத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிறந்த மாடுபிடி வீரர் பிரபாகரனுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அவர் இதுவரை 16 காளைகளை தழுவியிருக்கிறார். அதேபோல பிடிபடாமல் நின்று விளையாடிய காளை உரிமையாளர்களுக்கும் பரிசு என்பது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் எஸ் காமாட்சிபுரத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரின் காளை முதலிடம் பெற்றிருக்கிறது. காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவது போல காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் எஸ் காமாட்சிபுரத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரின் காளை முதலிடத்தை பெற்றிருக்கிறது. பழகாநத்தம் கார்த்திக் அண்ணன் என்பவருடைய காளை 2ஆம் பரிசை பெற்றிருக்கிறது. செட்டிப்பட்டியை சேர்ந்த செல்வத்தின் காளைக்கு 3ஆவதாக பரிசு வழங்கப்படுகிறது. அந்த காளைகள் தற்பொழுது நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. காளைகளுக்கு தகுந்த மரியாதை செய்யப்படுகிறது. முதல் பரிசை எஸ் காமாட்சிபுரத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரின் காளை தட்டி சென்றுள்ளது. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மாணிக்கம் தலைமையிலான குழு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை மேற்பார்வையிட்டது. தற்பொழுது முதல் பரிசு வென்றவருக்கு கார் வழங்குவதுடன் மட்டுமல்லாமல் சான்றிதழுடன் கூடிய கோப்பையும் வழங்கப்படுகிறது. அதேபோல பங்கு பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. முதல் பரிசு வென்ற காளை உரிமையாளருக்கு பசுவும் கன்றும் பரிசாக வழங்குகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். முதல் பரிசை அந்த காளை பெற்றிருக்கிறது. அந்த காளை நம் கண்முன்னால் நிற்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு போடு நல்லதுப்பா. இப்பொழுது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டு உரிமையாளருக்கும் பிரைஸ்கள் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் தலைமையில் சிறந்த மாடு உரிமையாளருக்கு முதல் பிரைஸாக வழங்கப்படுகிறது. திரு ரமேஷ் காமாட்சிபுரம் அவர்கள் முதல் பிரைஸ் மாடு உரிமையாளர். சிறந்த காளை, சிறந்த காளைகள். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் பிரைஸ் வழங்கப்படுகிறது.
மொபைல் லைட்டாக பின்னாடி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் செல்வானே. மாடு மாடு கண்டு இதுதான் ஒரிஜினல் நாட்டு மாடு, தமிழ்நாட்டு பால். எஸ். ஓகே சார், ஓகே ஓகே ரெடி. ஓகே ஓகே கொஞ்சம் பேக் பண்ணுங்க. சரிண்ணா, ஏய் சாரா. நாளைக்கு துளசனை ஆடியோ போகிறோமா? சிறந்த காளை உரிமையாளர் திண்டுக்கல் மாவட்ட எஸ் காமாட்சி அவர்களுக்கு, காமாட்சிபுரம் ரமேஷ் அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி காளையை வைத்திருக்கிறார். அந்த காளை 10வது பொன்குமார் அவர்கள் சிறந்த காளை காங்கேயம் பசுத்தை சுமார் 1 லட்சம் சார். மைக் சார், மைக் சேஞ்ச் பண்ணிங்க சார். சுமார் ஹலோ சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள காங்கேயம் பசுவை அவருக்கு பரிசாக கன்றுடன் 12 நாட்களே ஆன இந்த கன்றுடையும் சேர்த்து அவருக்கு பரிசு அளிக்கிறார். அவர் காளை சிறந்த காளை வைத்திருக்கிறார். தற்போது அவருக்கு சிறந்த பசு ஆகிவிட்டது, கன்றும் ஆகிவிட்டது. பசு இன்னும் 10 குட்டிகளை போடும், கன்று இன்னும் 22 குட்டிகளை போடும். நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதோட சார், இதோட ஹலோ, அமைச்சர் நாங்கள்லாம் போயிடும். ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அதுதான் வந்து பிள்ளை கொடுத்த மாதிரி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிங்க. யார் எந்த ஊருக்காரு? 2வது சார், சிறந்த காளைக்கான 2வது பரிசை செட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு செல்வம் என்பவரின் காளை களத்தில் நின்று விளையாடி பிடிபடாமல் காளையாக சிறப்பாக விளையாடியதால் சிறந்த காளை உரிமையாளர் என பாராட்டி இந்த சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையிலும், எம்எல்ஏ முன்னிலையிலும், கலெக்டர் முன்னிலையிலும், ஐஜி முன்னிலையிலும், எஸ்பி முன்னிலையிலும் இந்த பரிசை 2வது பரிசை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், கௌரவப்படுத்துகிறோம். இரண்டாவது பரிசு
நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த இரண்டாவது பரிசு பெற்ற காளை உரிமையாளர் அவர்களுக்கு அசல் மலபார் தீப்பெட்டி சார்பாக வழங்கும் விக்டர் பைக் ஒன்றை அன்பளிப்பாக அவர்களுக்கு அளிக்கின்றார். சாவி இருக்கா? அது வாங்கி கமிட்டிக்கு வருது. கமிட்டிக்கு போய் ஆஃபீஸில் கேட்டு கொடுத்துருவாங்க. இதோட போனீங்கன்னா கொடுத்துருவாங்க. ரைட், ரொம்ப நன்றி. சிறந்த காளை உரிமையாளருக்கான மூன்றாவது பரிசு பழங்கானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த திரு கார்த்திக் கண்ணன் என்பவரின் காலுக்காக வழங்கப்படுகிறது. திரு கார்த்திக் கண்ணன் எங்கிருந்தாலும் உடனே வரவும். இருக்காரா? திரு கார்த்திக் கண்ணன் பழங்கானத்தை சேர்ந்தவர். அவருடைய காளையின் உரிமையாளர். அவர் விரைவில் வர அழைக்கப்படுகிறார். இருக்காரா? சரி. மேற்படி கார்த்திக் கண்ணன் விழா கமிட்டியினரை தொடர்பு கொண்டு அவருக்கு உண்டான மூன்றாவது பரிசை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த மாடுபிடி வீரர். 16 அவர் நம்பரு புதும்பு பிரபாகரன். சிறந்த காளைபிடி வீரராக 410 நம்பர் கொண்ட சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதும்பு கிராமத்தைச் சேர்ந்த திரு பிரபாகரன் அவருக்கு திரு பிரபாகரன் அவர்களுக்கு எத்தனை காலை பிடிச்சிருக்காரு? எத்தனை காலை? 16 சார். மேற்படி பிரபாகரன் 16 காளைகளை பிடித்து அசத்தியுள்ளார். இந்த கிராமத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த வீர விளையாட்டை சிறப்பாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதிப்பை எதையும் பொருட்படுத்தாமல் 16 காளைகளை கடைசி நிமிடம் வரை இருந்து போராடி களத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பான கைதட்டலை கொடுத்து அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு சிறந்த மாடுபிடி வீரரான மேற்படி பிரபாகருக்கு இந்த பரிசுடன் இத்துடன் மேலும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மாருதி சுசுகி கார் விழா கமிட்டியின் சார்பாக மதுரை மாருதி நிக்ஸா கார் பரிசாக வழங்கப்படுகிறது. அதற்குண்டான சாவியையும் காரையும் விழா கமிட்டியினுடைய அணுகி அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரை எங்கள் கமிட்டிக்கு அன்பளிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு விழா சிறப்பாக நடப்பதற்காக அன்பளிப்பாக அளித்த கே நகர் ஆசிர் மாருதி நெக்ஸா கம்பெனி அவர்களுக்கும் சிவா மாருதி காலவாசல் சிவா மாருதி கம்பெனி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களால்தான் இந்த வீரருக்கு இந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் கிடைத்தது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விழா கமிட்டியினர்.
இரண்டாவது பரிசாக ஐயப்ப நாயக்கன்பட்டி சோழந்தான் தொகுதியைச் சேர்ந்த ஐயப்ப நாயக்கன்பட்டி கிராமம் திரு ராஜா அவர்கள் சிறந்த இரண்டாவது மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் 13 காளைகளை பிடித்து அவரும் இதே போல் அவரை போல உயிரை துச்சமாக பணம் வைத்திருக்கிறார். அவருடைய காலில் பெருத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அதையும் அவர் பொருட்படுத்தாமல் 13 காளைகளை அவர் அடக்கி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த ட்ரோஃபியும் இந்த சான்றிதழும் விழா கமிட்டியின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் சார்பிலும் சோழந்தான் எம்எல்ஏ அவர்கள் சார்பிலும் காவல்துறை ஐஜி அவர்கள் சார்பிலும் ஐபி அவர்கள் எஸ்பி அவர்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து நிர்வாக கமிட்டியினர் அனைத்து பொதுமக்கள் சார்பிலும் அவருக்கு அழைத்து அவரை பாராட்டி மகிழ்விக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ள தள்ளிடுங்க. திரு கார்த்திக் அவர்கள் சிறந்த 3வது மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் மொத்தமாக 10 காளைகளை பிடித்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்போது அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் முதல் பேட்சில் வந்திருந்தார் 10 காளைகளை பிடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த முறை அடுத்த விழாவில் முதல் பேட்சில் வந்து 507 உள்ள மறைக்கிற 507 கொஞ்சம் உள்ள போப்பா. ஓகே சார். Okay, sir. Thank you. Yes, sir. மினிஸ்டர் ஒயிட் இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.